பொதுவாவே எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸுக்குமே அவங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கும். அந்த வகையில் முன்னாடி எல்லாம் பாலிவுட் ஆக்டர்ஸ்க்கு தான் நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பாலிவுட் ஃபேன்ஸ் நிறைய பேர் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் சினிமாவில் பயங்கரமான படமெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி தமிழ் ஆக்டர்ஸும் பாலிவுட் ஆக்டர்ஸ் அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. 2024 அதிக சம்பளம் வாங்குற டாப் 10 ஆக்டர்ஸ் பற்றின லிஸ்ட்டை போர்ப்ஸின் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வித்தவுட் டவுட் ஷாருக் கான் தான். இவர் ஒரு படத்துக்கு 150 கோடியில் இருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுற ரஜினி தான். இவர் ஒரு படத்துக்கு 115 கோடியில் இருந்து 270 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். பரவாயில்லங்க, மனுஷனோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த சம்பளம் அவருக்கான கிரெடிட்ஸ் தான். அடுத்து தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான். ஒரு படத்துக்கு இவர் 130 கோடியில் இருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். ஆனால் என்ன, இந்த லிஸ்ட்டில் இனிமேல் அவர் பேர் வராது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அடுத்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆமிர் கான் தான். இவர் ஒரு படத்துக்கு 100 கோடியில் இருந்து 275 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது தெலுங்கு சினிமாவில் டாப் ஹீரோவாக இருக்கிற பிரபாஸ் தான். இவரோட அந்த சாமிங்னஸ்க்காகவே நிறையா ஃபேன் பேஸ் இருக்காங்க. இவர் ஒரு படத்துக்கு 100லேருந்து 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து யார், நம்மளோட தல அஜித் தான் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்காரு. தல அஜித்துக்கு உலக அளவில் ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 150 கோடியில் இருந்து 165 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து செவன்த் பிளேஸில் இருக்கிறது சல்மான் கான். பாலிவுட்டில் பிளாக் பஸ்டர் ஸ்டார் அப்படின்னு செல்லமாக அழைக்கிற சல்மான் கான் இந்த லிஸ்ட்டில் செவன்த் பிளேஸில் இருக்காரு. இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு படத்துக்கு 100 கோடியில் இருந்து 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் எயித்து பிளேஸில் இருக்கிறது தமிழ் ரசிகர்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படின்னு செல்லமா அழைக்கிற கமலஹாசன் தான். இவர் ஒரு படத்துக்கு 100லேருந்து 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து நைன்த் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா தெலுங்கு சினிமாவில் நிறையா ஹிட் மூவிஸ் கொடுத்த அல்லு அர்ஜுன் தான். ஒரு படத்துக்கு இவர் 100 கோடியிலேருந்து 125 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கிறது ஆக்ஷன் ஹீரோ அக்ஷய் குமார் தான். இவர் ஒரு படத்துக்கு 60 கோடியிலேருந்து 145 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். இதில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.